ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு இது ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு இந்த குச்சி வச்சு. இந்த குச்சை கட் பண்ணி வைக்கும்போது அது துளுத்து ஃபஸ்ட்டு 3-4 கிளையாக வரும். அதை உடச்சி வாட்டிக்கு தான் இது மாதிரி 2 விட்ருவோம். ஏன்னா அப்போ தான் பிடுங்கும் போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசாக வரும்போது இந்த துளிர்லாம் பாருங்கள் 2-3-4 வரும். பெருசாக அந்த வாட்டிக்கு இங்கே பாருங்கள், இதில் தெரியும். இதில் பாருங்கள் ஒரு 2 கிளை தெரியுதுங்களா? இதுலேயும் ஒரு கிளை உடச்சிடணும். உடச்சி மாட்டுக்கு கூட போடலாம், எல்லாம் சாப்பிடுவோம். இதில் 3 கிளை இருக்குது. 3 இருந்தால் அது 2 உடச்சிடணும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? 3 கிளை இருக்குது. இது ஒரு 9 மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இடையில எல்லாம் சப்பாத்தி பூச்சி அந்த அசூனியெல்லாம் எல்லாம் நிறையா துளிர் குச்சி நின்று போயிடுச்சு. இதெல்லாம் வருமானு நினைக்கும் போது தான் மருந்தடித்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யவும் இந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 கிளையில கொஞ்சம் பெருசாக வளர்ந்த வாட்டிக்கு 2 கிளை உடச்சிடணும். அப்போ தான் மேலே துளிர் இது மாதிரி வர வர அடியில் கிழங்கு கெட்டிப்படாது, பெருசாகாது. அதனால் அதில் 2 கிளை உடச்சிட்டோம்னா ஒன்றோட நின்றுக்கும், ஒரே நேரம் போகும். இது மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இதுதான் 9 மாதத்து குச்சி. 1 வருஷம் ஆனால் தான் இது பிடுங்க முடியும். இது 1 வருஷத்து பயிருன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தா அது நல்லாவே தெரியும் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். கிழங்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி வெடிப்பு இருந்ததுன்னா கிழங்கு நல்லா 4 பக்கமும் நல்லா போய் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து தாராளமாக இது பிடுங்கலாம். கிழங்கு நல்லா பெருத்திருக்கும். பிடுங்கும் போது நம்ம ஒரு வீடியோ போடலாம் பார்த்து. இப்போதைக்கு நம்ம வயலில் இப்படி தான் இருக்குது குச்சி பாருங்கள். குச்சிங்கிறதுக்கு முன்னாடி அது ஷார்ட்டாக குச்சின்னு சொல்லுவோம். ஆனால் இது மரவள்ளி கிழங்குன்னு சொன்னால் தான் நிறைய பேத்துக்கு தெரியும் வெளியில். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மறுபடியும் பார்க்கலாம். பாய்.